கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. அவர் நம்மை தோளின் மேல் சுமந்து நம்ம என்கரேஜ் பண்ணி, நம்ம எப்பொழுதும் மோட்டிவேட் பண்ணி, முடியும் என்கிற வார்த்தையை சொல்லி 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 நம்மை புஷ் பண்ணுகிற தேவன், நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். என் வாழ்க்கையை விட அவங்க இப்படி இருக்கிறாங்களே, என் பலவீனத்தை விட அவங்க நல்ல பலனாக இருக்கிறாங்களே. பாருங்கள், நம்முடைய அநேக இயலாமைகளை பார்த்து மற்றவர்களை கம்பேர் பண்ணுகிறோம். அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பொருளாதாரம் ஆசீர்வாதம் இருக்குது, இவங்க இதில் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க என்று சொல்லி நம்ம அநேக முறை இதை குறித்து பாருங்கள் கம்பேர் பண்ணி நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் ஒரு இளம் வாலிப பிள்ளை தன்னுடைய சிறு வயதிலிருந்து பாருங்கள், அவளுடைய காலின் பாதம் கொஞ்சம் அகலமாக இருக்கிறது. மற்றவர்களை விட, சாதாரண மனிதர்களை விட கொஞ்சம் பாதம் அகலமாக இருப்பதனால அவளுக்கு, அந்த பிள்ளைக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்ததாம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாளாம். எப்போ ஆண்டவரே எனக்கு விடுதலையை தாங்கப்பா, எனக்கு இந்த காலில் ஒரு மாற்றத்தை தாங்கப்பான்னு சொல்லி ஜெபமிட்டே இருப்பாளாம். வயது சென்றது, நாட்கள் சென்றது, திருமணமாகி ஊழிய அழைப்பை பெற்று வட மாநிலத்திற்கு ஊழியத்துக்கு சென்றாலாம். அப்போது அங்கே மலைபாங்கான இடம், மலைப்பகுதிகளிலும் பலவிதமான கரடுமுரடான பாதைகளில் அவருடைய ஊழியம் இருந்ததாம். அப்போது அவள் அநேக நாட்கள் ஊழியம் செய்த ஒரு நாளில் தேவன் அவளோடு பேசினான். பார்ப்பா, நீ ஏன்னு கேட்டேல, எதனால் அப்படின்னா, நான் உன்னை ஒரு நோக்கத்தோடு நான் உன்னுடைய சரீரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தேன். அப்படின்னா நோக்கம் இல்லாமல் அல்ல, அது ஒரு ஆக்சிடெண்டலாக நடந்ததல்ல, அது நிதர்சனமாய் நான் முன்னமே நான் பிளான் பண்ணி திட்டம் வைத்து தான் உன்னை நான் உருவாக்கியிருக்கிறேன் என்று தேவன் சொன்னார். அப்போது அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு ஃப்ளோவில் ஏதோ ஒரு விபத்து நேரிட்டதை போல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடைபெறலை. பாருங்க, வசனம் நமக்கு சொல்லுகிறது, யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை அறிந்து செயல்படுங்க. நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர், நீர் தந்த நன்மைகளுக்காக, நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்லுங்கள். ஏன்னா எல்லாம் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து பரத்திலிருந்து உண்டாகி தான் தேவனுடைய அனுமதியோடு நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்கிறது. அதனால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. எதையும் தேவனுடைய சமூகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஆண்டவரை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி அப்படிப்பட்டதான மனப்பான்மையோடு தேவ சமூகத்தில் இந்த நாளை கழியுங்க. இந்த நாளை ஸ்தோத்திரத்தோடு முடிங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.